ஹாய். ப்ளஷர் ட்ரிப் போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் சமீபத்தில ஒரு ப்ளஷர் ட்ரிப் மாரி ஒண்ணு போயிருந்தேன். யூரோப் போயிருந்தேன். பெல்ஜியம் இன் பர்ட்டிகுலர் ஜென்ட் யூனிவர்சிட்டி அங்க போயிருந்தேன். அங்க போய் சில அப்டேட்ஸ் இன் இம்ப்ளான்ட்ஸ் பத்தி படிக்கிறதுக்காக போயிருந்தேன். தி யூனிவர்சிட்டி கேம்பஸ் வாஸ் ஃபேபுலஸ். தி ஸ்டாஃப் ஆர் அமேசிங். ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே டெடிகேட்டடா இருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜஸா நான் அங்க பார்த்தது வந்து ஃபோக்கஸ்ட் என்விரான்மென்ட். ஃபெசிலிட்டிஸ் ஆர் ரியலி குட். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி வந்து அட் பார் மாதிரி வருது. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜாக பார்த்தேன். இன்னொன்று, அந்த ஸ்டாஃப் எல்லாம் அவங்களும் இந்த மாதிரி இம்ப்ளான்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களுடைய ஷெட்யூல் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அது 4 நாள் தான் ஒர்க் பண்ணுவேன்னா 4 நாள், இந்த 4 நாளில் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், எத்தனை மணி நேரத்துக்கு என்னென்ன பேஷண்ட்ஸ் பார்ப்பேன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்னோடய ஷெட்யூல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி. அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லாங் டேர்மாக இம்ப்ளான்ட் நல்லா இருக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் சொன்னோம்னா இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறதுக்கு எப்பயுமே ரெடியாக தான் இருக்கும். ஓகே, அந்த ஊரில் செகண்ட் ஒப்பீனியன் கேட்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் செகண்ட் ஒப்பீனியன் கேட்க முடியாது. அப்படின்னாலும் நம்ம கேட்குற மாதிரி ஒரு ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்பி டாக்டர் இதுக்கு பண்ணிட முடியுமா, இந்த மாதிரி எக்ஸ்ரே அனுப்பி டாக்டர் இதுக்கு இந்த மாதிரி பண்ணிட முடியுமா, நாட் பாசிபிள். கெட்டிங் அன் அப்பாயின்மெண்ட் டேக்ஸ் அட்லீஸ்ட் மினிமம், ரொம்ப வேகமாக கிடைக்கணும்னாலும் மினிமம் 1 வாரமாவது ஆகும். இட் மீன்ஸ் நீங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும்னாலுமே 1 வாரம் அப்புறமா தான் செகண்ட் ஒப்பீனியனே கேட்க முடியும். நீங்கள் ஒப்பீனியன்லாம் கேட்டு முடித்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா டெஃபினெட்லி அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போகுது. ஸோ அதனால தான் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் ஃபார் ஃபார் சுப்பீரியர் இன் பேஷண்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட், மச் சீப்பர், ஓகே, அண்ட் யூ ஹாவ் அன் ஆப்ஷன் டு கெட் செகண்ட் ஒப்பீனியன். இதுதான் இந்த ஃபாரின் ட்ரிப்பில் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் யூ ஆர் நாட் ஃபார் பிஹைண்ட். அதை தான் என்னால் கட்டாயம் சொல்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி சில எஜுகேஷ்னல் ட்ரிப்ஸ் ப்ளஷர் ட்ரிப்போட சேர்ந்து போகும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.